ரவுடிகள் தாக்குதலில் இருந்து வணிகர்களை பாதுகாக்க தனிச்சட்டம் இயற்ற வேண்டும். சிவன் கோவில் பகுதியில் வர்த்தக சங்க மாநில தலைவர் பேட்டி. சிவகங்கை சிவன் கோவில் பகுதியில் உள்ள தனியார் மகாலில் வணிகர் சங்கங்களின் பேரவை பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு வர்த்தக சங்கம் மாவட்ட தலைவர் பாலகுருசாமி தலைமை வகித்தார். மாநில தலைவர் AM விக்ரமராஜா முன்னிலை வகித்தார். செய்தியாளர்களை சந்தித்த அவர், வணிகர் விடுதலை முழக்க மாநாடு என்ற தலைப்போடு மாநாடு நடைபெற இருக்கிறார். தமிழகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான வணிகர்கள் அந்த மாநாட்டுக்கு வர தொடங்க ஆயத்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இது சிவகங்கை மாவட்டத்தினுடைய தலைவர் பாலகுருசாமி தலைமையிலே இங்கு கூட்டத்திலே பல்வேறு தீர்மானங்கள் எடுத்திருக்கிறோம். குறிப்பாக அந்த சிவகங்கை மாவட்டம் முழுமையாக கடைகளுக்கு விடுமுறை விட்டு 10,000 பேர்கள் மாநாட்டில் பங்கேற்போம் என்பதை தீர்மானித்திருக்கிறோம். இந்த மாநாட்டில் பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கிறோம். வியாபாரிகளுக்கு இழைக்கப்படுகின்ற கொடுமைகளிலிருந்து வியாபாரிகள் வெளியில் வர வேண்டும். அதிகாரிகளுடைய அத்துமீறலிலிருந்து வியாபாரிகள் விடுதலை பெற வேண்டும். அடக்குமுறையிலிருந்து வியாபாரிகள் விடுதலை பெற வேண்டும். ரவுடிகள் மாமூல் இருந்து வியாபாரிகள் விடுதலை பெற வேண்டும் என்ற தலைப்போடு வணிகர் விடுதலை முழக்க மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டில் பல்வேறு பிரகடன தீர்மானத்தை எடுக்க இருக்கிறோம். தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக ஆய்வு செய்து என்னென்ன பிரச்சனைகளை கையில் எடுப்பது, என்னென்ன பிரச்சனைக்காக குரல் கொடுப்பது, எதற்காக போராடுவது என்பதை வருகின்ற மே இந்த மாநில மாநாட்டிலே தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு தெளிவுபடுத்த இருக்கிறது. தமிழகத்தினுடைய மாநாட்டிற்கு இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலத்தினுடைய வணிகர் சங்க பிரதிநிதிகள் பங்கேற்கிறார்கள், வல்லுநர்கள் பங்கேற்கிறார்கள். இந்த மாநாடு லட்சக்கணக்கான வணிகர்களை தாங்கி நடத்தக்கூடிய மாநாடாக வரக்கூடிய வணிகர்களுக்கு பொதுமக்களுக்கு எந்த இடர்பாடும் இல்லாத வகையில் அனைத்து வசதிகளையும் இங்கு மதுரை மண்டலத்தினுடைய தலைவர் செல்லம் தலைமையிலே பணிகள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அனைத்து வணிகர்களையும் வரவேற்பதற்கு தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு தயாராக இருக்கிறது. வாருங்கள், மாநாட்டுக்கு வெற்றி பெறுவோம் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். கேளுங்க, இப்ப கேளுங்க. எப்பவுமே மே 5 மாநாடு ரெகுலர், வருஷம் ட்ரேடர்ஸ் டே. மே 5 மாநாடு வழக்கம் போல 40 வருஷமா நடத்திக்கிட்டு இருக்கோம். இது 41வது மாநாடு. எப்பவுமே ஒரு முறை சட்டமன்ற தேர்தல் வரும், ஒரு முறை பார்லிமெண்ட் தேர்தல் வரும். நாங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள். ஆகவே அரசு துறை அதிகாரிகளிடத்திலே முறையிட்டு எங்கள் இடர்பாடுகள் இல்லாமல் மாநாடு நடத்திடுவோம். அதாவது நீங்க சென்னையில பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி ஓட்டேரி பகுதியில ஒரு மருந்து வணிகர் வினோத்குமார் என்பவர், ஒரு 43 வயதை கொண்டவர். அந்த பகுதியில ஒருவர் மாமூல் கேட்கப்படுகிறது. மாமூல் தர மறுத்ததால் அவர் வெட்டி சாய்க்கப்படுகிறார். இது போன்ற கொடூர செயல்கள் இருக்கக்கூடாது. இதற்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை நிறைவேற்றுவதற்கு அந்த மாநாட்டிலே வலியுறுத்த இருக்கிறோம். அதாவது தடை விதித்த பொருள்களை நாங்கள் விற்பனை செய்யக்கூடாது என்பது தெளிவாக இருக்கிறோம். அதை தாண்டி அதிகாரிகள் எப்போவோ விற்பனை செய்தவர் விற்பனை செய்யாமல் இருக்கின்ற பொழுதும் அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை பிடித்து சிறையிலே தள்ள வேண்டும் என்ற நோக்கம் அரசு அதிகாரிகள் இருக்கவே கூடாது. அவர்கள் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டுமே தவிர, வியாபாரிகள் என்று சொன்னால் 20,000 25,000 சாதாரண பெட்டிக்கடையில 25,000 அவதாரம் போட்டா அந்த வியாபார நிலைமை என்னாகும்? அவன் குடும்பத்தோட என்ன செய்ய முடியும்? தொழில் செய்ய முடியாது, வாழ்வாதாரத்தை இழந்து விடுவான். ஆகிய அரசு துறை அதிகாரிகள் கட்டாயமாக தடை செய்யப்பட்ட பொருள்களுக்கு நாங்கள் ஆதரவாக இல்லை, அதை எதிர்க்க மாற்றுகிறது அல்ல. அதை தாண்டி சிறு வணிகர்களை பாதுகாப்பதற்கு அதிகாரிகள் முன்வர வேண்டும். நீங்க கொடுங்கோல் மாதிரி வந்தோடு 20,000 ரூபாய் 25,000 ரூபாய், ஒரு மாதம் சீலு 2 மாதம் கடை சீல் என்று சொன்னால் அவன் வாழ்வாதாரம் இழந்து விடுவான். கடை இழந்த பிறகு அவன் என்ன செய்வான்னு யோசிச்சு பார்த்துக்கிட்டு தப்பான காரியமா இருக்கும். கட்டாயமாக GST வரி விதிப்பு என்பது மாண்புமிகு பிரதமர் அறிவிக்கின்ற பொழுது ஒரே நாடு ஒரே வரி என்று சொன்னார்கள். நாங்க கேட்டோம், ஒரே லைசன்ஸ் முறையாக்குங்க. 2வது 5 வகையா பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. 2017 GST அமல்படுத்துகின்ற பொழுது அந்த கம்ப்யூட்டரே சரியா வேலை செய்யல. அரசு துறை அதிகாரிகளோட சட்டம் தெரியாது. அப்போ வியாபாரிகளுக்கு எதுவுமே தெரியாது. அப்போ பயன்படுத்த வியாபாரிகளுக்கு இப்ப அரசு நோட்டீஸ் விடுறாங்க. 10,000 20,000 50,000 1 கோடி 2 கோடி நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு அங்க அதிகாரிகள் வியாபாரிகள்கிட்ட அவங்க கணக்கெல்லாம் திருப்பி காமிச்ச பிறகு சீரோக்கு வந்துருது, பணமே கட்ட வேண்டியதில்லை. ஆனா அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? நாங்க நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டோம், அதுக்காக ஒரு 2 லட்சம் ரூபாய் கேட்டு எனக்கு 1 லட்சம் ரூபாய் கூட கேட்கக்கூடிய நிலைமை போய் கொண்டிருக்கிறது. இது அமைச்சர் கவனத்துக்கு உடனடியாக கொண்டு செல்ல இருக்கிறோம். அதை தாண்டி முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு செல்ல இருக்கிறோம். இந்த நிலைப்பாட்டை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் 2017 2022 வரை 5 ஆண்டுகளுடைய கணக்குகளை சீர் செய்வதற்கு சமாதான கமிட்டி அமைக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்த இருக்கிறோம்.
உங்க நிர்வாகி ஒருத்தர் உண்மையிலேயே ஒரு அமைச்சரா வந்தா இல்ல, நாங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள். தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு கடுகளவு கூட சபலம் இல்லாமல் நாங்க வணிகருக்கு பிரதிநிதியா இருந்தா போதும். ஆனால் அவருடைய எண்ணம் என்னவென்று சொன்னால், அமைச்சராகத்தான் வந்தால் சாதிக்க முடியும் என்று எண்ணுகிறார்கள். அந்த எண்ணத்தை மாற்றுவதற்கு தான் இந்த மாநாடு. லட்சக்கணக்கான வணிகர்கள் குவிய இருக்கிறோம். 6 ஓட்டுக்கு ஒரு ஓட்டு எங்கிட்ட இருக்கு. 6 ஓட்டுக்கு ஒரு ஓட்டு எங்ககிட்ட இருக்கு. எங்களுடைய வாக்குகளை வேறு பக்கம் திசைக்கு திருப்பினால் யாராக இருந்தாலும் ஆட்சியில் அமர்த்த முடியும். ஆட்சி அகற்றக்கூடிய வலிமை எங்கிட்ட இருக்கிறது என்று தெளிவுபடுத்தும். எங்களுடைய பல்வேறு அரசியல் கட்சிகள் கோரிக்கைகளை வாங்கி இருக்கிறார்கள். வாங்கி அவர்கள் தீர்மானம் எந்தெந்த கோரிக்கைகள் நிறைவேற்றுவோம் என்பதை யார் எப்படி செயல்படுத்த போகிறோம் என்ற தகவலை தந்த பிறகு எங்களுடைய ஆட்சி மன்ற குழு கூட்டப்பட்டு கூட்டத்தில் முடிவெடுத்து எங்களுடைய ஆதரவு யாருக்கு என்று தெரிவிக்கிறது. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தமிழ்நாட்டில் பிறந்திருக்காங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுடைய நிலைப்பாடு. இப்போ ஒரு பொருளை உற்பத்தி செய்யறார், அந்த பொருள் தவறான பொருள் என்று சொன்னால் அவங்க எங்க போய் ஆய்வு செய்யணும்? உற்பத்தியாளர்கிட்ட ஆய்வு செய்யணும். அது செய்ய மாட்டாங்க. அதே போன்று பாருங்க, பிளாஸ்டிக் தடை இருக்கு. ஆனா ஒன் டைம் பிளாஸ்டிக் யார் பயன்படுத்துறா? நாங்க இல்லங்க, சாமானிய ஊறுகாய் வியாபாரி இல்லங்க. அந்த பிளாஸ்டிக்ல ரீசைக்கிள் செய்யலாம். மல்டிநேஷனல் கம்பெனி இருக்கு பாருங்க, குறுகுறு, பெப்சி, 5 ஸ்டார் போன்ற சாக்லேட் கம்பெனிகள் தான் ஒன் டைம் பிளாஸ்டிக். ஏன் அரசு அதிகாரிகள் அதை தடை செய்ய மாட்டாங்க? அங்க ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது என்பதை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு எச்சரிக்கையாகவே அவர்கள் பகிர்ந்து கொள்கிறோம். சாமானியர்களை சீண்டாதீர்கள். வியாபாரிகள் மிக அடக்கமானவர்கள், ஆனா அடங்கி போக மாட்டார்கள் என்பதை அரசு துறை தவறான அதிகாரிகள் புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது வணிகர்கள் இந்த அளவுக்கு பாதிக்கப்படல. குண்டர்களால அரசு அதிகாரிகளால் பாதிப்பு ஏற்படுது. அதை எப்படி பார்க்குறீங்க? எல்லா ஆட்சியிலையும் இது போன்ற பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அந்த ஆட்சியிலையும் நாங்க ஆதரவு கொடுத்திருக்கிறோம், போராடி இருக்கிறோம். இந்த ஆட்சியிலையும் ஆதரவு கொடுத்திருக்கோம், போராடிக்கிட்டு இருக்கோம். இதே கூடுவாஞ்சேரி போராட்டத்திற்கு 5000க்கு மேற்பட்ட வணிகர்களை திரட்டி சாலையில் நின்று மறியல் செய்து கடுமையான போராட்டத்தை எதிர்ப்பு நாங்கள் பதிவு வச்சோம். வியாபாரிகளுக்கு எதிரான எந்த பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை அச்சமில்லாமல் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு எதிர்கொள்ளும். எந்த ஆட்சி வந்தாலும் இடையூறு செய்தால் எதிர்த்து போராடுவோம் என்பது தெளிவாக இருக்கிறோம். நல்லது செய்கின்ற பொழுது நாங்கள் பாராட்டிக்கிட்டே இருப்போம். எல்லாம் பாராட்டு இருக்கிறது, நன்மை இருக்கு, தீமை கலந்துதான் இருக்கு. முழுமையா நாங்க சொல்லிவிட முடியாது. ஆகவே நன்மைகள் இல்லாத நேரத்தில் முதலமைச்சர் கவனித்துக் கொண்டு போனால் உடனடியாக தீர்க்கப்படுகிறது. மத்திய அரசு தொடர்ந்து 10 வருஷமா மத்திய அரசு ஜிஎஸ்டி நிறைய விஷயங்கள் இல்ல, மத்திய அரசுடைய சட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் நாங்க எவ்வளவு கூக்குரல் கொடுத்தாங்க. நீங்க பாருங்க, புயலால் பாதிப்பு, சென்னையில பாதிப்பு, தென் மாவட்டங்கள்ல, தூத்துக்குடி மாவட்டத்துல நீங்க எல்லாம் பாத்தீங்களான்னு தெரியாது. அந்த ஏரல் என்பது பெரிய பஜார், கிராமத்தை சுத்தி பல கிராமங்களை சுத்தி உள்ள ஊரு. 567 கடை அந்த ஊர் சங்கத்துல இருக்கு. 567 கடையும் காலினா பொருள் மட்டும் காலி இல்லைங்க. அங்க இருக்கு ரேக் செட்டு, தளவாட பொருள் இல்லைங்க. அதே மாதிரி ஆழ்வார் திருநகர், திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி வரும்போது 2 பக்கம் 10 அடி தண்ணி, ஒரு கடையும் கிடையாது. ஆனால் மத்திய அரசு மாநில அரசு கிட்ட கதறோம், எங்க உதவி இல்லை. மாண்புமிகு முதலமைச்சரை நேரடியாக தொடர்பு கொண்டு ஒரே ஒரு உதவி செஞ்சாங்க. கோஆபரேட்டிவ் மூலமாக 3 லட்சம் ரூபாய் கடன் உதவி கொடுத்தாங்க. 6% வட்டி கொடுத்திருக்கிறாங்க. அதை நாங்க பாராட்டுறோம். அதே போன்று மத்திய அரசு கிட்ட நாங்க எவ்வளவு முறையிட்டு இருக்கிறோம். ஜிஎஸ்டி இன்னைக்கு லட்சக்கணக்கான கோடிகளை கட்டி கொண்டிருக்கிறோம். எந்த வகையில உதவி தாங்க கிட்ட உதவி இல்லை. இது போன்ற அரசு சட்டங்களை போடுகின்ற பொழுது வணிகர்களை பாதுகாக்கக்கூடிய சூழலாக மத்திய அரசு சட்டம் போட வேண்டும். கார்ப்பரேட் கம்பெனிக்கு ஆதரவாக செயல்படுவதாக வணிகர் மத்தியில் எழுந்திருக்கிறது பேச்சு. அதுக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள் என்பதை மத்திய அரசை கேட்டிருக்கோம். அதாவது